ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. ஸ்கூலுக்கு போன இடத்துல அவங்க அப்பா மாதிரி ஒரு மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பாக்கி. அப்புறமா போய் தேடி பார்த்துட்டு அவங்க அப்பா அங்கே இல்லை. அதுக்கப்புறம் விக்கல் வந்துட்டுன்னு தண்ணி குடிக்கலான்னு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா கரெக்டாக தண்ணி குடிச்சிட்டு போகிறாரு. ஒருத்தர் வேலை கிட்டார், வாட்ச்மேன் வயசானவர். அவரை பார்த்தீங்கன்னா பாக்கி கிட்ட கேட்க இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் பெத்த பசங்க பார்த்துக்க மாட்டாங்க, அதனால தான் இந்த வயசில் கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதை கேட்டோன்னே பாக்கி அவங்க அப்பா ஞாபகம் யோசிச்சுட்டே போகிறாங்க. அப்பாவை போய் பார்க்கணும், அப்பான்கிட்ட பேசணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் போய் பிரின்ஸிபலை பார்க்குறாங்க. ஓகே தான், ஆனால் எங்கள் ஸ்கூல் ரூல்ஸ் படி எக்ஸாம் வச்சு தான் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஓகே வச்சிடலாம், வைங்க, பசங்க சூப்பராக இருக்காங்க, எல்லாம் ஓகே தான், இந்த அஞ்சு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அஞ்சு 100 மார்க் கூட எடுப்பா அப்படி இப்படின்னு பாக்கி பில்டப்பாக சொல்கிறாங்க. நம்மளோட அமரேந்தர் எவ்வளோ சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு நீ அந்த பொண்ணை பற்றி தெரியாமல் சொல்கிற மாதிரி பிரின்சிபல்னே சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் அவங்களோட மிஸ்ஸு, அவங்களோட கேர்டேக்கர், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அஞ்சுவோட கெப்பாசிட்டி உங்களுக்கு யாருக்கும் தெரியல, அஞ்சு சூப்பராக மார்க் வாங்குவா, நான் இப்போத்துலேருந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வெளியே வந்தோடனே அமரேந்தரே நீ அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன், நான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறமா அஞ்சுவே நீ எதுக்கு அவ்வளோ இதுவாக சொன்ன, எனக்கே என் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே புக்ஸுன்னு ஆகிடுறாங்க பாக்கி. அப்புறம் வீட்டுக்கு போனவொடனே அஞ்சு படுக்க வைக்கலான்னு ரூமுக்கு வந்தால் அஞ்சு வச்சுட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே சந்தோஷமாயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறாங்க பாக்கி. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்க புக்கு தூக்கி போட்டு கட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஐயோ எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி முடிக்க பாக்கி. ஐயோ இவ்வளோ நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இல்லைன்னா வேலையிலேருந்து தூக்கிடுவாங்களேன்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா அஞ்சு அவங்க எஸ்கேப் பார்க்க உனக்கு யார் ரொம்ப பிடிக்குன்னு கேட்க, எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எல்லா விஷயமும் நான் தப்பு பண்ணால் கூட எங்கள் அம்மா எனக்காக நிற்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னதை கேட்டவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சரி உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ஒன்று கூட இல்லைன்னு கேட்க, அதை எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்பா தான் வேணான்னு சொல்லிட்டாரு, அதை பார்த்து நாங்கள் ஃபீல் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக நல்லா படிப்பீங்க, அவங்களோட ஞாபகத்தோடு எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட போய் பேசுகிறேன்னு நேராக அவங்கக்கிட்ட போகிறாங்க. உங்களை நினைக்க எனக்கு கவலையாக இருக்குமா, அஞ்சு போய் 100 மார்க் வாங்குவான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கியே, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. பாக்கி கொஞ்சம் பயந்துடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ ஏன் வைக்காமல் இருக்கீங்க, அதை வைங்க, அப்போ தான் பசங்க இன்னும் மோட்டிவேட் ஆவாங்க அப்படி இப்படின்னு சொல்ல சரி ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆனால் நான் அங்கே அமரேந்தர்கிட்ட கேட்டு சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு பாக்கி அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மனோகரி புலம்பிட்டு இருக்கிறாங்க வேலைக்காரங்கிட்ட. அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வரதுக்கு முன்னாடி ரொம்பவே புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே அஞ்சு இந்த பக்கமும் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க படிக்காமல். அவங்க அண்ணன் அக்காங்களோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்து பாக்கி எப்படி இவ்வளோ சரி பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.